Hello மக்களே, welcome to the 10th episode of Europe Christmas series. ஸோ நாங்கள் இப்போ பேசல் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கு முன்னாடி போன ஸ்விட்சர்லாண்ட் பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு மவுண்டன்ஸ் அரௌண்டான மாதிரி தான் நிறைய பிளேசஸ் போயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கல்பர்க் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம், மவுண்ட் இட்லிஸ் போயிருந்தோம். அடுத்து செகண்ட் டைம் வந்துட்டு இன்டர்லாக்கன் போயிட்டு ஜுங்ஃப்ரா போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மவுண்டன் சம்மந்தப்பட்டதே போயிருந்தோம். பட் இந்த டைம் வந்துருக்கிறது வந்துட்டு பேசல். நாங்கள் ஏன் பேசல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய காரணம் எதுவும் இல்லை. இங்கே இருந்தால் வந்து லண்டனுக்கு ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஸோ அதனால தான் பேசல் சூஸ் பண்ணோம். ஜூரிக் போயிருந்துருக்கலாம், பட் ஜூரிக் அகைன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் 2 மணி நேரம் மறுபடியும் டிராவல் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், நான் பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பர்க்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசல் வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தது. அதுவும் இல்லாமல் இது எண்ட் ஆஃப் த ட்ரிப்ன்றதுனால ரொம்ப லாங் டிராவலோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதோ வேணான்ற மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா தான் நாங்கள் சூஸ் பண்ணது. இப்போ பேசல்ல என்ன இருக்குன்னு தேடி பார்த்ததுல பேசல்ல ஒரு ஜூ இருக்கு. இப்போ நம்ம ஜூக்கு தான் போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டணும் அப்படின்னா பின்னாடி ஜூ இருக்கு. கார் பார்க் தெரியுதா? அவ்வளோ பேரும் ஜூக்கு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூ நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரிவ்யூஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஏன்னா இது வந்து குளிர்காலம். அனிமல்ஸ் எந்த அளவுக்கு வந்து வெளியே இருக்கும் ஓப்பனில் இருக்கும்ன்றது தெரியல. இங்கே ட்ராம் போய்கிட்டே தான் இருக்குது எந்நேரம் பார்த்தாலுமே. நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் யூலர் வந்துட்டு இந்த மாதிரி பேசல் கார்ட் 2025 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில பார் கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த குட்டியாக வந்து ஒன்று இருக்குது தெரியுதா, ஐஸ்வர்யா தேவி கனகராஜன் எழுதியிருக்கா. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த பேசலுக்குள்ளே இருக்கிற பஸ்ஸு ட்ராம் இதெல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க இந்த பாஸ் யூஸ் பண்ணி. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ப்ரைஸ்ன்னு போட்டு பேசல் ஜூ இருக்கா. ஸோ நமக்கு இந்த ஜூவுமே வந்து ஹாஃப் ப்ரைஸு. ஐ திங்க் இந்த கியூஆர் கோட் காமிச்சோம் அப்படின்னா ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் 2 பேர்ட்டையும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க எங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு. நம்ம இப்போ ஒன்று பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை இருந்தது, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இருந்துச்சு. உனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும் தான் தோணுது. ஆமாம், சாப்பிடணும்னா சாப்பிட வேண்டியதான். கேப் விடாம அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட வேணான்னு இருந்தால் நீங்கள் சாப்பிடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, பாதி பிஸ்தா பாதி சாக்லேட்டு. நல்லா இருக்குமா என்ன? நல்லா இருக்கணும். 3.2 francs. ஓகேவா தான் இருக்கு. இல்ல இது பொம்மையா உண்மையான ஆமையா? நான் பொம்மை நினைச்சேன், பின்னாடி வேற ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். உண்மையான வயசான ஆமையா இருக்குமோ? இது ஆமையா டர்ட்டிலா? டர்ட்டிலுக்கு ஆமை என்ன வித்தியாசம்? டர்ட்டில் வந்து இந்த கடல்ல இருக்கும், அது ரொம்ப வருஷம் அதோட வயசு இருக்கும். அப்ப டர்ட்டிலா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. அப்புறம் ஆடுது. எடுங்க, தெரியுதா? நீயும் பாய் தெரியல, ஏன்னா அது கிளாஸ் நட பாய் தான் தெரியுது. என்ன பண்ணுது, ரொம்ப நேரமா ஒரே பொசிஷன் இருக்கு. மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் வெளியே மண்டே விட்டு. அதான் பண்ணுது. இங்க பாருங்க, மட்டும் அந்த உள்ள போவாங்க. ரொம்ப வயசான ஆமையா இருக்கு. டர்ட்டிலுக்கு பொதுவா வயசு அதிகமா தான் இருக்கும். இங்க பாரு, ஆமை குட்டி. ஆமை குட்டியா? பெரிய ஆமை. சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க, நகத்தை பாருங்க கால்ல. ரொம்ப வயசானால இவன் வந்து வயசாயிடுச்சு, வயசுலாம் ஆகல. அதோட மூடெல்லாம் பாரு எப்படி இதா இருக்குன்னு, பச்சை அடிச்சிருக்கு பாரு. பரவாயில்ல, சரி வாங்க அடுத்து போலாமா? என்ன பள்ளி? பச்சவந்தி. பச்சவந்தியா அது? கேமரின் தானது தெரியலையே. ஏன்னா உடம்பு ஃபுல்லா ஒரு கலர். போட்டோஸ் ஃபிளாஷ் அடி கூடாது போல இங்க போட்டுருக்காங்க. ஃபிளாஷ் அடி கூடாதுன்னு. இதான் டாட் ரைஸ். காஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா? நாக்கு வறண்டு வர காஞ்சு போயிருக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்படி சாப்பிட்டு இருக்கு பாருங்க, அழகா லவக் 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 லவக்னு சாப்பிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கு பாரு, அப்படியே பாத்துட்டு இருக்கு. யாரா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்லீப்பிங் மோடுக்கு போச்சு. இங்கிட்ட ஒரு ஆமை இருக்குப்பா. எது கல்லு எது ஆமைனே தெரியல. இது மண்டை மண்டை அடிட்டு இருக்கு. இங்க பாருங்க குட்டி ஆமை. ஆமா குஞ்சு தானா? ஆனா அது குட்டியா இருக்கு. ஆனா ஓடு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அதுக்கு எவ்வளவு ஸ்பீடா தான் நடக்குது. கொஞ்சம் இன்னொன்னு உட்காந்து சும்மா உட்காந்துருக்கு. இதுக்குள்ள 2 பள்ளி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஊர் பள்ளி மாதிரி இருக்குல்ல? நம்ம ஊர் பள்ளி இப்படியா இருக்கும். நல்லா அதுக்கேற்ற மாதிரி இந்த ராக் செட்டப் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த வெதர் செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெயில் அதுக்கேற்ற மாதிரி. இந்த பள்ளியை பார்த்தா எது மாதிரி இருக்கு? சாங்க்டுவரி போனப்போ ஒரு பள்ளி இருந்துச்சு பாத்தியா, அத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க தவளை. கலரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சை கலரில் இருக்கிறனால எது தவளை எது செடினே தெரிய மாட்டேங்குது. விஷப்பாம்பு படுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டெசர்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஏரியா, ஏன்னா அதுக்கேற்ற வெதர் வச்சுருக்காங்க. ஸோ ப்ராப்பராக அந்த தொட்டி வச்சுருக்காங்க. மீன் தொட்டி மாதிரி இருக்குண்ணா. இங்கே பாரு
கொய்யா கொய்யா குட்டி குட்டி மீனாக இருக்குங்களா. இது ரெயின்போ ஃபிஷ்னு போட்டுருக்கு. உள்ளே இருக்கிற எலும்பு முத கொண்டு அப்படியே தெரியுது பாருங்க, கண்ணாடியாக இருக்குது. ஓ இதுக்கு மிருகத்துக்கு சாப்பாடு தராங்க வெட்டிக்கிளியை. இந்த பள்ளிக்கு தாங்க அவங்க சாப்பாடு தந்தாங்க. இந்த பள்ளிக்கு ஒரு குட்டி வெட்டிக்கிளி கொடுத்தாங்க சாப்பாடாக. இங்கே நான் ஒன்றையுமே காணும், ஓப்பனில் வர வச்சுருக்காங்க. கொஞ்சம் குனிஞ்சு பாரு. ஏய் முதல்ல அது அதான் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் வச்சுருக்காங்க போலன்னா. ஆமாம், ஆனால் இது முதல்ல அலிகேட்டரா? அலிகேட்டர்னா இந்த ஃபேமிலி தானே அலிகேட்டர்னு சொல்லுவாங்க. முதல்ல எல்லாமே ஒல்லியா இருந்துச்சுன்னா அலிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா ஸ்கூல்லயே படிச்சிருக்கணும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஒன்றும் படிக்காம இப்போ பேர். நீ பயாலஜி தான் படிச்சா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னாலும் ஸ்கூல்ல எங்க சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்தாங்க, நான் தான் கவனிக்கல. இங்க பாருங்க உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அப்படின்னு என்ன ஆடிக்கிறாங்க. ஆனால் இவங்களும் ரொம்ப சின்ன ரூமா இருக்கு, எப்படி பொழுது போகும் தெரியல. ஜூனாலே அதான பிரச்சனை. ஆனால் தண்ணி ஆழமா இருக்கும் போலயே. இங்க பாரு. ஆழமா இருக்குல்ல. ஸ்விம் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அப்பப்ப. சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ரெண்டு பாருங்க, அங்க நின்று ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு சோற போய் புட்டு பார்த்துட்டு இருக்குங்க. இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்குமோ? உனக்கு அப்படியே தோணுச்சு. நான் என்னதுமா யோசிச்சேன், யாரும் பாக்குறாங்களா, இடம் ஓட்டமாகுதா, ஒண்ணு கடிக்கலாம் வேணாமான்னு யோசிச்சேன். சொரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. டான்ஸ் அடிக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்லி இது தண்ணி காலை வச்சு இது என்ன பண்ணுது? ஒரு கை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. தூங்குதுப்பா அது. ஒரு கை தூக்கிக்கிட்டா? ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அழுக்கா இருக்குல்ல மண்ணா இது, அந்த மாதிரி நினைக்கிறேன். அதான் ஒரு சீக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மீன். இதுதான் டோரி. டோரினா? இதுதான் டோரின்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலர் மீன் இருக்குல்ல, நீமோல ஃபைண்டிங் நீமோல கூட ஒன்றுல ஒரு டோரி ஆண்டி. டோரி ஆண்டி அது. இது என்ன புழுவா? இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இது வந்து மண்ணுக்குள்ள நிற்கும். பல்ல பத்தி அதுக்கு என்ன ஐஸு மீன் பென்குயின் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அடுத்தது போமா? போகலாம். இது என்ன தெரியுமா? கங்காரு. இங்கே பாருங்க, அங்கே சொல்லிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி சொரிஞ்சிட்டு ஜூம் பண்ணிட்டீங்களா? எப்படி சொரியுது? நம்ம சொரியிற மாதிரி சொரியுதுல. இப்படி புடிச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரிய 6 மாதிரி இருக்கா? நேற்று அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்துட்டு டேனியல்னு ஒரு பையன் தான், ஆஸ்திரேலியா தான். அவங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், உங்க வீட்டுக்கெல்லாம் கங்காரு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வந்து நம்ம ஊர்ல இருந்து லைட்டா அவுட்டர் வந்தாலே நிறைய கங்காரு இருக்குமா. அதுவும் இல்லாம சில கங்காருவால ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குமா. லைக் கார்ல ஏறி குதிச்சதுன்னா கிளாஸ் ஃபுல்லா உடஞ்சிருமா. ரொம்ப ஆனா ரேரா தான் நடக்கும் போல. அதே மாதிரி இப்படி நல்ல ஒரு ஃபுல்லா வளர்ந்த கங்காரு அப்படின்னா எஞ்சி நின்னுச்சு அப்படின்னா 6 அடி உயரம் வரையா இருக்கும். அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கீங்களா? இது குட்டி கங்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இது வேற டைப் ஆஃப் கங்காருவான்னு தெரியல. பாக்ஸிங்லாம் போடுவாங்க. இது பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்குதெல்லாம். அதுலாம் பவர் அதிகமா இருக்கும். இது கழுதை தானே? கழுதை மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப நீட்டா இருக்குல்ல. நீட்டா இருக்கா? இல்ல கழுதை நல்லா நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டோம்னா நல்லா இருக்கும்ல. ஆமா. நம்ம ஊர்ல கழுதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன்ல இருக்கும், குட்டையாவும் இருக்கும். ஆமா. அதுவும் இல்லாம மேல ஃபுல்லா ஏதாவது அழுக்கா இருக்கும்ல. நம்ம ஊர்ல கழுதையெல்லாம் குளிப்பாட்டுவாங்களானே தெரியாது. ஆனா என்னதான் இருந்தாலுமே அது அங்க சாணி போட்டுருக்கு. ஆனா இங்கேயும் ஸ்மெல் இங்க அடிக்குது, நாடுது. எனக்கு இதான் ஞாபகம் வருது, சாண்டோரினில போயிட்டு நம்ம ஆமா டாங்கி பார்ட் எடுத்தோமே. அப்பா ஸ்மெல் பேட் ஸ்மெல் அடிக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சரியான ஸ்மெல். கிளிப்பிங் நான் போடுறோம் பாருங்க. அகைன் ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாகுபலி படத்தில் வந்து ராணா வந்து ஒரு பெரிய காளை அடக்க வரல, அந்த மாதிரி டைப் ஆஃப் பைசன் தான் அது. ஆனால் நீங்களும் காளை அடக்குறீங்களா? நான் அப்படியே சொல்லியிருக்கணும், காளை அடக்குனா தான் கல்யாணம் பண்ண வேணும். அப்படின்னா நமக்கு மாப்பிள்ளையே அமைஞ்சிருக்காது. நீ இவ்வளோ எப்படி காளை அடக்க முடியுமா?
அடக்கணும். எப்படான்னு தெரியுற நீ? ஸோ இது கமெண்ட் பண்ணுங்கள், இது காட்டு பண்ணியா நாட்டு பண்ணியான்னு. ஏன்னா எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா அதுக்கு வந்து கொம்பு இல்லை. நீ கூட சேர்ந்து ஸ்விம் பண்ணுறியா? என்ன கூட சொல்ல பார்க்குறாங்க, நடக்காதா? எனக்கு நீச்சலுக்கு தெரியாது. அங்கே ஆழம் இல்லையா? இதுக்கு தமிழில் கடல் நாய் தானே பேர்? அப்படிதான் நினைக்கிறேன்னா. சிறுத்தை குட்டி உட்காந்துருக்கு. ஒருத்தன் உள்ள நின்றுட்டு இருக்கான் பாருங்களேன். ஏன்னா அவங்க ஜூ கீப்பர், அதனால அவங்க ஒன்றும் செய்யாது. அதான் பார்க்குறது, ஏதாவது சாப்பிட போகிறாங்கலாம் பார்க்க வருது. அந்த பக்கம் பார்த்தா யானை, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் நினைக்கிறேன். என்ன வெள்ளையா இருக்குல்ல கொஞ்சம்? வெள்ளையா இல்லை, செம்பத்தியா இதாக இருக்குது, அழுக்குப்பட்டுருக்கு. ஆனால் காது பெருசாக இருக்குது பாரு. திறந்து பார்க்குது உள்ளே போகலாமான்னு. திறந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஏங்க திரும்பவும் நினைக்கிறேன். வாலில் கொஞ்சோண்டி முடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. வாக்கிங் போதோ? ஆனால் அது வெறும் ஒரு தந்தம் தான் இருக்குது பார்த்தியா? ஐயோ என்னாச்சு? முத்துது அது திறக்க, அது உள்ளே போகிறதுக்கு. உள்ள கண்ணாடி இருக்கா? இல்லை, அவங்க டோரை லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த யானைக்கு என்னன்னு தெரியல, போயிட்டு வருது. உள்ளே போகணும் போல அதுக்கு. உள்ளே போகுது, திருப்பி வந்து வெளியே சுற்றிட்டு வருது, போய் கதவை திறக்க பார்க்குது. இப்போ முட்டாமல் திறந்து பார்க்குது, தொட்டு பார்க்குது. அந்த டோரை தொட்டு பார்த்து திருப்பி வந்துடுச்சு. அப்புறம் அது குளிருமா வழியை தெரியல. என்ன அதனால உள்ளே போகணும்னு நினச்சிக்கிறேன், உள்ளே போகணும்னு எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன். திறந்து வைக்கலாம்ல, ஏன் பூட்டி வச்சிருக்காங்க? மேபி டைமிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். குளோபல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். குளோபல் கார்டு அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஃபோரெக்ஸ் கார்டு சொல்லுவோம் தெரியுமா? ஃபாரினில் போயிட்டு நம்ம வந்து மணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்குன்னு தனியாக ஒரு ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே இந்த ஃபோரெக்ஸ் கார்டு, இந்த ட்ராவல் கார்டு, குளோபல் கார்டு, இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க வேறு கண்ட்ரிஸ் அப்படின்னா உங்கள் பேங்க்கில் இருக்கிற ஒரு ட்ராவல் கார்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து மணி யூஸ் பண்ணுற மாதிரி. நாங்கள் வந்து HSBC அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு குளோபல் ட்ராவல் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் மணி வந்து டாப் அப் பண்ணி செலவு பண்ணுவோம். இப்போ அதில் வந்து காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்விட்சர்லாண்டில் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ரோமிங் பேக் ஆட் பண்ணணும். நானும் பண்ணல, சக்தியும் பண்ணல. ஏன்னா நம்ம ஹோட்டலில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலான்றனால நாங்கள் பண்ணல. இப்போ அதில் காசு கம்மியாக இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே ஒய்ஃபை இருந்துச்சுன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாங்கள் கிரெடிட் கார்டை தான் தேய்க்கணும். கிரெடிட் கார்டு தேய்ச்சோம் அப்படின்னா 5.5 பவுண்ட் வந்துட்டு ஸ்டெர்லிங் ஃபீ அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ உள்ள ஒய்ஃபை இருக்கணும். ஸோ நாங்கள் ஜூவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போகிறோம். ஏன்னா டைம் ஆல்ரெடி 3க்கு மேலே ஆச்சு. ஸோ ரொம்ப பசிக்குது. அதெல்லாம் வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம்னா சாசேஜ் வித் ஆனியன் சாஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் பிரெட்டட் போர்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் அண்ட் மயோ சாஸ் இருக்குல்ல, 0.50 CHF. ஸோ ரெண்டுமே சேர்த்து 1 CHF பே பண்ணி ஆகணும். இது வந்து பிரெட்டட் போர்க். ஓகே, நல்லாக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மயோனீஸ்லேயும் சாஸும் டிப் பண்ணி ஒரு ஃப்ரை. ஓகே, நல்லா இருக்குது. இதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்குது. சாஸஸ் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ப்ளைனாக சாப்பிட போகிறேன். ஏன்னா சாஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. நைட்டில் ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் என்ன ஃப்ளேவர் எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா ப்ளைனாக இருந்தால் வந்து ஒரு சப்புன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் சால்ட்டு அதான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம டிப் பண்ணி சாப்பிடுவோம். வெங்காய வாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளைனாக கூட சாப்பிட்லாம் போல். அது ரொம்ப வெங்காய டேஸ்ட் அதிகமாக தெரியுது. எவ்வளோன்னு பாருங்க ஆனியன் சாஸு. அதை வேறு தண்டமாக வாங்கியாச்சு. இல்லையா, சேர்த்து தான் போட்டிருக்காங்க, தனியாக எதுவும் போடல. அப்படியா? அது பில்லு போடல, அதான் சேர்த்து கொடுக்காங்க. அதனால் ஓகே. அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார். இந்த வெட்டிக்கெல்லாம் எதுவும் தெரியுமா? நம்ம காப்பான் படத்தில் வந்து வெட்டிக்கில் வந்து உலகத்தை அடிக்கும் பார்த்தீங்களா, அதான் இது. நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. இதை போட்டுருவாங்க பாருங்க. விவசாய நிறுத்தப்பெல்லாம் காலி பண்ணிடும் அப்படின்னு நான் படையெடுத்து வருமா. ஸோ பார்த்துருக்கணும் வெட்டிக்கிளி இருந்துச்சுன்னா. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் முள்ளம்பன்றி. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிச்சுன்னா வச்சுக்கோ, அதை வச்சு அட்டாக் பண்ணிடுவார் உள்ளே வச்சு. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆமாம், உள்ள திரும்பி மேலே விட்டுச்சுன்னு அம்பு விட்டுச்சுன்னு என்ன செய்ய? அப்பெல்லாம் ஒன்றுமா என்ன? ஆமாம், அதுக்கு தான் அது வச்சிருக்காது. இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்னு சொல்லு. ஜிராஃபி பார்க்க போகிறோம்.
உண்மைக்கே ஜிராஃபி இருக்குமா? தெரியல, அது என்ன அப்படி உள்ளேயா இருக்கும், வெளியே தானே இருக்கும். உனக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தா நீங்க ஜீப்ரான்னு சொன்னல, அதான் ஜிராஃபின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்தோம் செம வாடை, இப்பயும் நிற்க முடியல, இப்படி மாதிரி தான் இருக்கு. இது ஒரு ஸ்மெல்லு அப்படி இருக்குமான்னு தெரியல, இல்லை வைக்கோல் ஸ்மெல்லான்னு தெரியல. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு, எவ்வளோ ஹைட்டா இருக்கு. ரொம்ப சின்ன கூண்டில் வச்சிருக்காங்க பாருங்களேன் இதை. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது வெளியே குளிர் தாங்காதுன்னு நினைக்கிறேன். மேபி சம்மர்ல வெளியே விடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா டோர்லாம் வச்சிருக்காங்க பாரு, விண்டர்னால உள்ளே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வருது பாரு, பாக்குது எல்லாத்தையும். இங்க ஒரு நாக்க பாறேன், இந்த கம்பியை நக்கிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, இதை பாரு. இந்த ஐஸ் டான்ஸ் ஆடுறியா அது கூட சேர்ந்து? ஆமா, இது வேற குதிரையோ என்னன்னு தெரியல. கால் கிட்ட வித்தியாசமா இருக்கு. ஜீப்ரா இல்லைன்னா? ஜீப்ரா இல்லை, ஜீப்ரா வந்து கலர் வேற மாதிரி இருக்குங்க. ஸோ ஜிராஃபியா சம்மர் டைமில் வந்தீங்கன்னா இல்லை பகல் நேரத்தில் எங்கேயும் திறந்து விடுவாங்க போல், இந்த லொக்கேஷன்ல இருந்து பார்க்குற மாதிரி. ஒரு லியோ பார்த்தியா? இன்னும் நாங்கள் பின்னாடி வருது பாரு, லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும். குட்டிலேருந்து பார்க்குது. இங்கே வரேன், பயமா இருக்கு எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்காவா? நான் இவ்வளோ பக்கத்துல சிங்கத்தை பார்க்கவே இல்லை. பாருங்க, நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன். பாரு, இல்லை அது சொல்லுது நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன்ட்டு, அது தள்ளி விட்டு போயிடுச்சு. எது நினைக்கும், பக்கத்துல இருந்து இறைய அடிக்க முடியல நினைக்குமா? ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? திறந்து விடுங்கடா, நான் தனி காட்டு ராஜாடா. ஸோ அதுக்கு பாருங்க எப்படி போட்டு இடம் வச்சிருக்காங்க. ஆனால் அவுட் சைடு தான் இருக்கு. இங்க வருது வருது. ஹாய் கை ஹாய், டைம் இல்ல. ஹாய். திரும்பிக்கிடுச்சு. ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துச்சு இப்போ. அப்படியா? கூட்டிங்களா? கை காமிச்சேன் வந்து வருது. ஏண்டா உனக்கு மரியாதை கொடுத்து வந்தேன், கூப்பிட்டேனே, அப்படியே போயிட்டா? முதல்ல இருக்கிற இடத்துல இருக்கிற மீன்கள்லாம் பாவம்ன்றேன். அதெல்லாம் கலர் கலர் மீனா இருக்கே, சாப்பிடுங்களா? தெரியல. என்ன ஆகும் போகுது? அங்க வரதானே பாரு, வேடிக்கை பார்த்து ஜாலியா படுத்து கிடக்காங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் போறது. இவங்க லாந்துட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தன் படுத்துக்கிட்டு என்ன பண்றான் பாருங்க, அது வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏதோ பண்றீங்களா போடா அப்படின்னு. மஞ்சள் கலர்ல இருக்குல்ல. பாருங்க எவ்வளவு செட்டப் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. போடி கூட தானே. இங்க பாருங்களேன், என்னோட கையை வச்சுலாம் நம்ம கை மாதிரிதான் இருக்குல்ல. நீதானே அது? இவனை கொன்னுடலாமா? பெருசா இருக்கோ கை? ராத்தே. இது சிம்பான்சியோட கை வச்சு, இது ஒரங்குட்டான். ஒரங்குட்டான் காலு, கை இங்க இருக்கு. ஏ அம்மா, அவ்வளவு பெரிய கையா இருக்கு. இது இந்த கை சின்னதா இருக்குல்ல, என் கை மாதிரிதான் இருக்கு. நீளமா இருக்கு. இது கொரிலா, தெரியுதா? கொரிலா கை பெருசா. கொரிலா இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா இப்படி வைக்குது கைய, இப்படி வைக்காம இப்படி வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு வச்சிருவோமா? அச்சிருப்போமா உங்க கைக்கு? அச்சு எடுத்து ஐஸ்வர்யான்னு பார்ப்போமா? வாங்க சிம்பான்சி பார்க்கலாம் வாங்க. கொரிலாவா? சிம்பான்சி கொரிலாவா? உட்காந்துட்டு இருக்கோம் இங்க நான் ஒண்ணு கீழே. ஆமா, இது பாத்தீங்களா? அதான் கேக்குறேன், சிம்பான்சி கொரிலாவா? தெரியல. அச்சசல் மனுஷன் மாதிரியே உட்காந்துருக்கு பாருங்க, தலையை தூக்கிட்டு சோகமா இருக்கிற மாதிரி. இந்த சொன்னேன்னா அச்சசல் மனுஷன் இங்க உட்காந்துருக்கு பாருங்க. என்ன தரையில பேசலாம், தரையில வருது. என்னது அது மாதிரி உட்காந்துருக்கு. நீங்க பல்ல நோண்டிட்டு இருக்கு. நீ தான் நோண்டிட்டு இருக்க. பாத்துக்கோங்க, லைவ் எக்ஸாம்பிள். இங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி இன்னொன்னு இங்க பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க, இது பாருங்க. ஹாயா உட்காந்து படுத்துருக்கு பாருங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா 5:30 வந்து ஜூ க்ளோஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக 5:20 ஆகுது. ஆல்ரெடி இருட்டவும் செஞ்சிருச்சு. ஸோ அதான் ஜூக்குள்ளே வந்து இது மாதிரி லேம்ப் எதுவுமே வைக்கல. ஆமாம், ஏன்னா வந்து அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எக்கோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நைட் டைம் லைட் போடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு ரொம்பவே. இல்லை, குறிப்பாக நீங்கள் குழந்தையில கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ், ரொம்ப பெரிய வாக்கும் பண்ண தேவையில்லை, அடுத்தடுத்து இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 hours மேலேயே செலவு பண்ணலாம், நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நல்லாவே பார்க்கலாம். ஆமாம். ஆல்சோ உள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கிட்ஸ் மீல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அனிமல் வந்து நீங்கள் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை என்ன கமெண்ட் பண்ணான்னு தெரியலை அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். பாய்.